தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையாளர் அவர்கள் லைசன்ஸ் தொடர்பான புதிய அரசாணை ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதனுடைய முழு விவரங்களையும் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். இன்று வரை பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்குரிய டிராக்டர், பவர் டில்லர் போன்ற வாகனங்களாகட்டும், கட்டுமான தொழிலில் ஈடுபடுத்தக்கூடிய கலவை இயந்திரங்கள், அஜாக்ஸ் மிஷின் மற்றும் வாகனங்கள் பழுது ஏற்பட்டு இடையில் நின்றுவிட்டால் இழுத்து செல்லக்கூடிய டவு ட்ரக், பிரேக் டவுன் வேன் மற்றும் ரெக்கவரி வெஹிக்கிள்ஸ் போன்ற பல வகையான வாகனங்களுக்கு இன்று வரை ஹெவி லைசன்ஸ் ஒன்றே போதுமானதாக ஓட்டுநர்களுக்கு இருந்து வந்துள்ளது. ஆனால் போக்குவரத்து துறையின் ஆணையாளர் அவர்களின் இந்த புதிய சுற்றறிக்கையின்படி எந்த ஒரு குறிப்பிட்ட வாகனத்தை இயக்குகிறோமோ அதற்கென பிரத்யேகமாக தனி லைசன்ஸ்களை பெற்றிருக்க வேண்டும் என்பது தெரிய வருகிறது. வாருங்கள் அந்த சுற்றறிக்கையின் முழு விவரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். 22/3/2024 அன்று சுற்றறிக்கை எண் 22/2024 என்கிற அந்த சுற்றறிக்கையில் 1988 வருடத்திய மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 10(2)(1) குறிப்பிட்டுள்ள மோட்டார் வெஹிக்கிள் ஆஃப் எ ஸ்பெசிஃபைடு டிஸ்கிரிப்ஷன் என்ற பிரிவின் கீழ் மண் அள்ளும் இயந்திரங்களான கிரெயின் போன்ற வாகனங்களுக்கு தனி மேற்குறிப்பு, அதாவது என்டாஸ்மெண்ட் செய்ய வழிவகை உள்ளது என்பதை மேற்கோள் காட்டி அனைத்து போக்குவரத்து அலுவலர்களுக்கும் மோட்டார் வாகன ஆய்வாளர்களுக்கும் தகுந்த அறிவுரை வழங்கும்படி அனைத்து சரக அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் வடிவம் 2 அதர்ஸ் என்ற பிரிவின் கீழ் ஹார்வெஸ்டர், எக்ஸ்கவேட்டர், forklift, trailer, crane mounted vehicles, agricultural tractor and power tiller, tow trucks, breakdown van and recovery vehicles, construction equipment vehicles ஆகிய வாகனங்களுக்கு உரிமம் வழங்க வழிவகை செய்துள்ளது. சாரதி சாப்ட்வேரிலும் மேற்கண்டவாறு ஓட்டுநர் உரிமத்தில் மேற்குறிப்பு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. எனவே மேற்கண்ட வாகனங்களை ஓட்டுவதற்கு ஓட்டுநர் உரிமம் பெற விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு அவ்வாகனத்தின் மூலம் தேர்வு நடத்தி உரிமம் வழங்க அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்பதாக அந்த சுற்றறிக்கை முடிகிறது. இந்த சுற்றறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா நாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெசிபிக்கா ஜேசிபி என்பதற்கான தனி லைசன்ஸ், எக்ஸ்கவேட்டர்னா எக்ஸ்கவேட்டருக்கான தனி லைசன்ஸ், போர்க்லிப்டுக்கான தனி லைசன்ஸ் ஆக எந்த ஸ்பெசிஃபைடு வாகனங்களை இயக்குகிறோமோ அதற்கு பிரத்யேகமான தனி லைசன்ஸ்கள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த சுற்றறிக்கை முழுமையாக சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கமெண்ட்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். எனக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்காக சொல்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.